நிஷிகேதன் ஒரு இளைஞன். அவன் நல்லவன், புத்திசாலி. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய குறைபாடு இருந்தது. அவனுடைய கட்டுக்கடங்காத கோபம். சின்ன விஷயத்துக்கும் அவன் வெடித்து சிதறுவான். யாரையும் மதிக்காமல் வார்த்தைகளை கொட்டுவான். அவனுடைய இந்த குணத்தால் பல சமயங்களில் அவனும் மற்றவர்களும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விபத்தில் நிஷிகேதன் எதிர்பாராத விதமாக இறந்து போனான். அவன் தன் உடலை மேலே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது என்ன விந்தை? நான் உயிருடன் இருந்தேனே, ஆனால் இது யார் கீழே கிடப்பது என்று குழம்பினான். திடீரென்று ஒரு ஒளிமயமான உருவம் அவன் முன் தோன்றியது. அந்த உருவம் அவனை நோக்கி மெல்ல நகர்ந்தது. நிஷிகேதனுக்கு பயமும் ஆச்சரியமும் ஒரு சேர உண்டானது. அந்த ஒளி அவனை ஒரு அமைதியான ஆனால் அதே சமயம் கம்பீரமான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு சிம்மாசனத்தில் தேஜசான ஒருவர் அமர்ந்திருந்தார், யமதர்மராஜன். யமன் நிஷிகேதனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார். வருக நிஷிகேதன்.